அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குரு பகவான் வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நவகிரகங்களை வழிபடுறது எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 அம்மனுடைய அலங்காரம், ஒரு அம்மன் கோவில்ல நடந்த அபிஷேகம் அலங்காரம், அதுக்கப்புறம் நான் செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு செய்த அலங்காரம், அதே மாதிரி அபிஷேகம், இது எல்லாத்தையும் ஒரே வீடியோல பார்க்க போறீங்க. இந்த 3 அம்மன் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இஷ்ட தெய்வமான நாகமணி தேவி அம்மனுடைய அலங்காரமும், அதே மாதிரி எங்க ஊர்ல இருக்க மீன்கார மாரியம்மன் அவங்களுடைய அலங்காரம் ஊஞ்சல் உற்சவத்தையும், அதே மாதிரி நம்ம இஷ்ட தெய்வமான மகாசக்தி மாரியம்மன் அவங்களுடைய அபிஷேகமும் அலங்காரத்தையும் தான் பார்க்க போறீங்க. தை அமாவாசையில இந்த 3 அம்மனுடைய அந்த காணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட சேர்த்து முருக வழிபாடு அவங்களுடைய அபிஷேகத்தையும் இதுல காமிச்சிருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி நெற்றிக்கண்ணை திறந்த மாதிரி அந்த குங்குமம் ஸ்படிகலிங்கத்துக்கு நடுவில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஆத்மார்த்தமா இருந்துச்சு. நான் திங்கட்கிழமை சோமவாரத்துல சிவனுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன், விபூதி அபிஷேகம். அந்த விபூதியெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை நான் விபூதி தட்டில் சேர்த்துட்டேன். விபூதி தட்டு கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கிறது விபூதி வைக்க இந்த காய் பார்த்தீங்கன்னா வில்வக்காயோட ஓடு தான். அந்த ஓடை காஞ்சி கீழே விழுந்து அதை எடுத்துட்டு நான் கழுவி சுத்தம் பண்ணி அதில் பாதியாக நான் கட் பண்ணி அந்த ஓடில் நான் விபூதி வச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு கடந்த 4-5 வருஷமா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வச்சு நான் விபூதி வைக்கும் போது எனக்கு இன்னமும் மனசு திருப்தியா இருந்துச்சு. என்னதான் நம்ம தட்டுல வச்சு வெள்ளி தட்டிலே வச்சிருந்தாலுமே சிவனுக்கு உரிய அந்த வில்வ மரத்துல இருந்து வந்த வில்வக்காயில இருந்து நமக்கு இருக்கிற ஒரு பொருள்ல நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? அதனாலதான் வச்சேன். உங்களுக்கும் அந்த வில்வக்காய் கிடைச்சா நீங்களும் இது மாதிரி வச்சு பாருங்க, உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நந்தி தேவருக்கும் நான் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த விபூதி எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. வெற்றிலை தீபம் மட்டும் இல்லை, இன்னைக்கும் நான் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அந்த அபிஷேகங்கள் ஏற்கனவே நான் நிறைய தடவை காமிச்சிருக்கேன். அதனால சில அபிஷேகங்கள் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். முருகருக்கு நான் 5 அபிஷேகங்கள் பண்ணேன். எப்படி சோமவாரத்துல சிவனுக்கு நான் அபிஷேகம் பண்ணணும் விபூதியால, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் விபூதியினால இந்த தடவை அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பன்னீர்னால முருகனை நல்லபடியா அபிஷேகம் பண்ணிட்டு அவருக்கு அந்த வஸ்திரம் இந்த தடவை சிகப்பு நிறத்துல வஸ்திரம் சாத்தி நல்லபடியா நான் சாமியை தரிசனம் பண்ணேன். நம்ம வீட்டுல இருக்க முருகன் பாத்தீங்கன்னா மலேசியா முருகன். இந்த முருகனுக்கு நான் கடந்த ஒரு 6-7 வருஷமாவே அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அந்த முருகனுக்குடைய சக்தி அதிகம்ங்கிறத நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். ஏன்னா இதுக்கு நான் தொடர்ந்து இவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கனால இவருடைய முகம் அந்த கலை சிரிக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சி குழந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் முகம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முக பாவனை மாறுறத நானே உணர்ந்திருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம படம் பிடிச்சி காட்ட முடியாது. ஏன்னா நம்ம கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி சினிமா மாதிரி எடுக்க முடியாது. ஆனா நீங்க மனசார கும்பிடும் போது ஒரு சின்ன போட்டோல கூட உங்களுக்கு முருகனோட அந்த பாசமும் அந்த நேசமும் உணர முடியும். அது நம்ம ஆத்மார்த்தமா அவரை நம்பும் போது நமக்கு நல்லதே நடக்கும். ஆரம்ப காலகட்டத்துல நான் முருகனை அவ்வளவா வழிபாடு செஞ்சது கிடையாது. சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. என்னுடைய சுயநலத்துக்காக நான் சரி முருகனை வழிபட்டு பார்ப்போம், சஷ்டி விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் இருந்ததுதான். அது பாத்தீங்கன்னா இப்ப அதுவே எனக்கு முருகரை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா முருகர் எனக்கு சொன்ன மாதிரியே எல்லாமே கொடுத்துட்டாரு. அவரு நான் கேட்காததையும் நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எனக்கு அந்த திருக்கல்யாணம் அப்ப மகா கந்த சஷ்டி அப்ப திருக்கல்யாணத்தப்பதான் எனக்கு வேலை போச்சு. அப்ப கூட எனக்கு முருகன் மேல எந்த வருத்தமோ இல்ல கோபமோ இல்லை. இதுவும் நன்மைக்கே, இதை விட நமக்கு பெஸ்டானதா கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் மனசுல தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு முருகனை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி குலதெய்வ உண்டியலும் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா அடுத்த நாள் அமாவாசைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வ விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அதே மாதிரி முருகருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உண்டியல், அதாவது சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு நான் போனதே கிடையாது. ஆனா அந்த பதிகத்தை மட்டும் படிச்சனால எனக்கு வீடு மனை அந்த அமைப்பு உருவாச்சு. அதனால பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் நான் உண்டியல் சேர்த்திருக்கேன். பார்ப்போம் அவர் எப்படி கூப்பிடுறாருன்னு. கூப்பிடாமலே வேல்குடி வேலப்பர் கூப்பிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூம்பாறை முருகனை பார்த்தாச்சு. ஆனா நமக்கு பதிகம் படிச்சு பாட்டெல்லாம் படிச்சு அவரை வேண்டுன அந்த சிறுவாபுரி முருகன்
இன்னும் கூப்பிடல. அந்த முருகன் நினைச்சா மட்டும்தான் நம்மளை கூப்பிட முடியும்னு நம்பிட்டு நான் வந்து உண்டியல் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நேற்று தை அமாவாசை முத நான் போன கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு போகும்போது குழந்தையோட அந்த கேலண்டர் அந்த நாள் வந்து கிழிக்கப்பட்ட நாள் வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று திருவோணம்ங்கிறனால அதையும் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். மகாசக்தி மாரியம்மனோட அருளாலையும் நான் வணங்குற நாகமணி தேவி அம்மன் அருளாலையும் உங்களுக்கு நல்லபடியா வந்து யாரெல்லாம் குழந்தை வரம் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வருஷம் குழந்தை வரம் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி திருமண யோகமும் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் உண்மை. அதே மாதிரி வந்து முருகருடைய அந்த வழிபாடும் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அபிஷேகம் பண்ணுறதும் குழந்தை வரம் வேணுங்கிறவங்களுக்காக நானும் வந்து தயிர் அபிஷேகம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாசக்தி மாரியம்மனுக்கு நல்லா வந்து வேப்பிலை வச்சு மஞ்சளால் வந்து நல்லா அபிஷேகம்லாம் பண்ணாங்க. நீங்களும் வந்து அந்த காட்சியை வந்து பாருங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே மகாசக்தி மகாசக்தி மாரியம்மன் தான். ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். எப்படி நான் நாகமணி தேவி அம்மன் கோவிலுக்கு போகும்போது எனக்கு வந்து அந்த உறவு வந்து எப்படி வந்து இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் சில உறவுகள் நல்ல மனசு உள்ள சில தோழிகள் நண்பர்கள் அக்கா எல்லாமே வந்து தம்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அன்பா பேசினாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டைமுக்கு நான் போனதும் இல்லை. அமாவாசையில உச்சிகால பூஜை வந்து பண்றாங்க. அதே மாதிரி அன்னதானமும் கொடுக்குறாங்க. அந்த அபிஷேகத்தை மட்டும் பார்த்துட்டு நான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் வந்து ஈவினிங் தான் வந்து பார்த்தேன். அதுவும் வந்து வீடியோல தான் வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அதையும் வந்து நான் கண்குளிர வந்து பார்த்தேன். இந்த மகாசக்தி மாரியம்மன் கோயில விஜயதசமி அன்னைக்கு நான் சூளத்துல தொட்டில் கட்டி வேண்டிக்கிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து நல்லபடியா வந்து கொலுவுலையும் வந்து பாத்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணன் அந்த நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணனையும் வந்து கொலுவுல வச்சு நான் வந்து வேண்டிக்கிட்டேன். இந்த கோவிலில் வந்து கொலு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து நடக்கும். நான் ஏற்கனவே நவராத்திரி டைமில் கொலுலாம் வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உற்சவர் அம்பாலோடைய அந்த ஆசீர்வாதம் வந்து கிடைச்சதை கூட நான் வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். பூ வந்து கீழே வந்து உழுவும் நான் போன உடனே. அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. எனக்கு வந்து நாகமணி கோவிலுக்கு அடிக்கடி போக முடியல, ரொம்ப தூரம் இருக்கு அப்படிங்கிறனால நான் வந்து இந்த கோவிலில் வந்து அந்த அம்பாலையும் சேர்த்து நான் வந்து பார்க்குறேன். எனக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன், நாகமணி தேவி அம்மன், இந்த மகாசக்தி மாரியம்மன் எல்லாருமே ஒன்று தான். எந்த ரூபத்தில் பார்த்தாலும் அம்பாள் அம்பாள் தான். எனக்கு அவங்க அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் வேண்டிக்குவேன். இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த கோவிலில் இதே மாதிரி பக்கத்திலேயே அருள் பாலிக்கிற மாதிரி நிறைய வந்து கடவுள்கள் வந்து இருக்காங்க. நம்ம போய் பார்க்கணும். அவங்கள பார்த்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து செய்யணும். அவங்களுக்கு விளக்கு ஏற்றணும். இதெல்லாம் செய்யும் போது சந்தோஷத்துல நமக்கு எல்லா விஷயங்களும் அவங்க செய்வாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்லபடியாக வந்து உபயதாரர்கள் வந்து புடவையெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு நல்லா வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டோம். என்ன ஒரு சின்ன வருத்தம்னா முழுசாக இருந்து என்னால் வந்து அலங்காரம் பார்க்க முடியல. நான் வந்து அப்புறம் கிளம்பிட்டேன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. மகாசக்தி மாரியம்மன் உற்சவரம்பாளுக்கும் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன்கார மாரியம்மன். அமாவாசை பௌர்ணமி நாளில் ஊஞ்சல் உற்சவம் வந்து பண்ணுவாங்க. இவங்க பேர் வந்து மீன்கார மாரியம்மன். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து நாகமணி தேவி கோயிலில் இருக்க அம்பாள் மாதிரியே உற்சவர் அம்பாள் மாதிரியே குட்டியா அழகா இருப்பாங்க. நேத்து போனப்ப எனக்கு வந்து எதிர்பாராத விதமா தை அமாவாசை அதுமா பூவும் அதே மாதிரி வளையலும் கிடைச்சது. அம்பாலோட வளையல், அம்பாள் அணிஞ்சிருந்த அந்த வளையல் வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு கிடைச்சதுங்கிறதுக்கு நமக்கு அந்த அறிகுறி வந்து இப்படிதான். நம்ம கோவிலுக்கு போற இடத்துல நிம்மதியா நம்ம வந்து பிரசாதம் நம்ம எதிர்பார்க்காத சில சந்தோஷமான தருணங்கள் நடக்கும். அப்புறம் வந்து புளியோதரையும் கொடுத்தாங்க. அதையும் வந்து வாங்கிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கார மாரியம்மன் இவங்களுடைய வரலாறு என்னன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நாகமணி தேவி அம்மன் கோவிலுக்கும் போக முடியல. ஆனால் வந்து குரூப்ல வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருவாங்க. அதில் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்பாளுக்கு எப்போவுமே இங்கே அலங்காரம் சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து ரொம்ப வந்து ஆடம்பரமாக அழகாக வந்து அலங்காரம் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த அலங்காரத்தெல்லாம் பார்க்கும்போது. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். நீங்களும் இந்த 3 அம்பாள்கிட்டையும் முருகன்ட்டையும் வேண்டிக்கோங்க. நீங்க நினைச்சது எல்லாமே இந்த வருஷத்துல நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சு வேண்டுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லபடியா இருக்கும். ஏதோ என்னால முடிஞ்சது நான் வந்து அம்பாலோட தரிசனத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எந்த அம்மன் அலங்காரம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.